பரிகாரமே சுத்த ஃப்ராடு தருங்க, வேலையே செய்யாது. என்னென்ன பரிகாரம் சொல்லி ஏமாத்த பார்க்குறீங்களா? எல்லா ஜோதிடருக்கும் பரிகாரம் சொல்கிறது தான் ஒரே வேலை. இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் கிளைண்ட்ஸ் யாருமே என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஏன்னா பரிகாரம் பற்றி நிறைய பேருக்கு அதை பற்றின உண்மைகள் தெரியவே தெரியாது. இது நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாள் பரிகாரம், கோவில் பரிகாரம், ஸ்தல பரிகாரம், கல் போடுறது, யந்திரம் போடுறது, இந்த மாதிரி நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து இருக்கு. ஆனா இதுல நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, எது வேலை செய்யும், எது வேலை செய்யாது. இந்த விஷயம் மட்டும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோல நம்ம ஏன் பரிகாரம் வெற்றி அடைய மாட்டேங்குது, ஏன் ரெமெடிஸ் ஃபெயில் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் உங்களுடைய டாரோ ரீடர் அண்ட் அஸ்ட்ராலஜர் ஷபனி. ஸோ ஏன் நான் பரிகாரத்தை பத்தி பேசக்கூடிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க 15 வருடமா ஒரு பரிகார மையத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்த கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே உண்மையா என்ன பிரச்சனைன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற பரிகாரம் எத்தனை நாள் பண்ணணுன்றது ஒரு டாக்டர் மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணி தான் ப்ராப்பரா பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம பரிகாரத்துல நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ரிசர்ச் அப்படின்னா நாங்களே எங்களுடைய லைஃப்ல இந்த ப்ராப்ளம்க்கு இப்படி பண்ணலாமா, அந்த ப்ராப்ளம்க்கு அப்படி பண்ணலாமா யூஸ் பண்ணி சக்சஸ் ஆனாதான் மற்றவங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அதுல முதல் விஷயமே வந்து நிறைய ஜோதிடர்கள் பரிகாரம் எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. சில பேர் யோகம் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க, சில பேர் கரணம் பேஸ் பண்ணி சொல்லுவாங்க, சில பேர் நட்சத்திர பரிகாரம் சொல்லுவாங்க, சில பேர் வந்து கிரக பரிகாரங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் பொதுவா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஒருத்தர் வந்து கல்யாணத்துக்காக வராங்க, அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நட்சத்திர தோஷம் இருக்கு, இதை வந்து கிளியர் பண்ணீங்கன்னா கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா கல்யாணம் ஆகுதா? தெரியாது. சில பேர் வந்து இந்த வாழை மரத்தை நீங்க வெட்டிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அதோடைய பிரின்சிபல் என்ன, ஏன் அது நடக்க மாட்டேங்குது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து டைம் பேஸ்டு ரெமெடிஸ் வேலையே செய்யாது. அதற்கு காரணம் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஹோரை, நட்சத்திரம், கரணம் எல்லாமே வந்து ஒரு ஒரு அங்கம் தான். இப்ப வந்து உடம்புல வந்து கண்ணு, மூக்கு, வாய் அந்த மாதிரி ஒரு ஒரு அங்கம். ஸோ இப்போ ஒருத்தருடைய சிம்டமேட்டிக்கா என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சா ஒழிய உங்களால அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்தருடைய ஈவெண்ட், நிறைய பேர் வந்து அவங்க பிரச்சனை எதுக்காக வராங்க, எனக்கு கல்யாணம் நடக்கலை, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு உடல் உபாதைகள் இருக்கு, என்னோட குழந்தைய படிக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் வீடு வாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் பேஸ்டா வரும்போது மட்டும்தான் அதுக்கேற்ற அதிபதியை பார்த்து பரிகாரம் செய்ய வேண்டும். ஸோ இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டாவது, வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு. நீங்க ஃபேஸ்புக்லயும் யூடியூப்லயும் எடுத்து பார்த்தீங்கன்னா பரிகாரம்னு போட்டாலே இப்போ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்ற டாபிக்ல நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, பணம் வரலையா நோட்டை வந்து எரி, கல்யாணம் நடக்கலையா வந்து கல் எடுத்து அடி, கிளாஸ் எடுத்து உட, இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து ஏன் வேலை செய்யலை அப்படின்னா வால்யூம் அண்ட் ரிப்பிட்டிஷன். அது உண்மையோ பொய்யோ, வால்யூம் அண்ட் ரிப்பிட்டிஷன் எந்த பரிகாரம் பண்ணாதான் அது வேலை செய்யும். இப்போ நான் வந்து கேன்சர் பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து எங்ககிட்ட வராங்க, ஒரு டாக்டர்கிட்ட போறாங்க, இந்த ஒரு மாத்திரை சாப்பிடுமா, இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டாலே உடல்ல இருக்கிற கேன்சர்லாம் ஓடி போயிடும்னா நம்ப முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிரச்சனையோட வரும்போது இந்த ஒரு கோவிலுக்கு போ உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும்னா அது எப்படி நம்ப முடியும்? கண்டிப்பா அது சாத்தியமே கிடையாது. ஸோ இந்த வால்யூம் அண்ட் ரிப்பிட்டேஷனா ஒரு விஷயம் பண்ணா மட்டும்தான் அந்த பரிகாரம் சக்சஸ் அடையும். அதனாலதான் நாங்க 48 நாள், 96 நாள், 144 நாள், 180 நாள், 200 நாள் அந்த மாதிரி நாள் கணக்கா பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பா அதோட ரிசல்ட் வரும். ஸோ நாங்கள் வந்து யார்ட்டையும் நீங்கள் ஒரே ஷார்ட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டோம். ஸோ பரிகாரம் அப்படின்றது ஃபஸ்ட்டு எந்த டைம் பேஸ்ட் பரிகாரமும் வேலை செய்யாது, ஈவெண்ட் பேஸ்ட் பரிகாரம் தான் வேலை செய்யும். ரெண்டாவது, வாழ்வியல் பரிகாரம் கண்டிப்பாக வேலை செய்யாது. மூணாவது, எந்த பரிகாரமும் ரிப்பிட்டேஷன் அண்ட் வால்யூமில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இப்போ உங்களுக்கே வந்து என்ன இவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னா, எங்களோட ரெமெடியல் மெஷர்ஸ் புக் வந்து கிண்டலில் இருக்குது, விச் இஸ் ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் புக்ஸ். இந்த ரெமெடியல் மெஷர்ஸ் பற்றின டீட்டெயில்டு எல்லா விஷயமும் அந்த புக்கில் வந்து இருக்குது. இட் இஸ் ரிட்டன் பை மை குரு KB கோபாலகிருஷ்ணன். ஐ ஹவ் ஆல்சோ பீன் அ பார்ட். ஸோ நீங்கள் அந்த புக்கை வாங்கி படித்தாலே இட்ஸ் அரௌண்ட் 300 pages. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த ரெமெடிஸ் பற்றின ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் வாங்கி படித்தாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் டீட்டெயிலாக தெரியும்.
ஸோ இந்த புக்குக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ.